So good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2ல வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது வானிலை அப்புறம் காலநிலை. ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் என்னன்னு தெரியாமல் போயிடும். வெதர் அப்படின்னா வானிலை, கிளைமேட் அப்படின்னா காலநிலை. ஓகேயா? ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் எலமெண்ட்ஸ் இன் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். காலநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேசிக் எலமெண்ட். இட் அஃபெக்ட்ஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ், சாயில் டைப்ஸ், ஃபவுனா, ஃப்ளோரா எல்லாத்தையுமே. ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணுது, அது இந்த காலநிலை வந்து என்ன செய்யுது, அஃபெக்ட் பண்ணுது. இன் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். வெதர் அண்ட் கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாட் வி ஈட், வியர், ஹவுஸ் இன் விச் வி லிவ், ஒர்க், ஃபார்மிங், ஸ்கேலிங், ஃபிஷிங், மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஈவன் அவர் ப்ளே டைம். இல்லையா? ஸோ அந்த காலநிலையாக இருக்கட்டும் இல்லை வானிலையாக இருக்கட்டும், இது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட உடைகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம என்ன மாதிரி வேலை செய்ய போகிறோம், ஈவன் நம்ம விளையாடுறத கூட இது என்ன செய்யுது, பாதிக்குது. ஓகே, வெதர் இஸ் அ டே டு டே condition of the atmosphere at any place as regard sunshine, temperature, cloud cover, wind, fog condition, air pressure, humidity and precipitation and such other elements. ஸோ கிளைமேட், ஸோ அதான் காலநிலை அப்படின்னுட்டு வானிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த வானிலை அப்படிங்கிறது வந்து எப்படி டெய்லி மாறக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்றைக்கி எப்படி இருக்குது, நாளைக்கு, இதுதான் வானிலை அப்படிங்கிறது. ஓகே, இந்த மார்னிங் த வெதர் மைட் பி சன்னி. காலையில் ஒரு வேளை சூரியன் வந்து இருக்கும், சாயங்காலம் போச்சு அப்படின்னா அது வந்து க்ளவுடாக மாறிடும். காலையில் வெயில் அடிக்கும், சாயங்காலம் குளிரும். அதான் மக்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன கிளைமேட் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, இன்றைக்கி என்ன வானிலை அறிக்கை எப்படி இருக்குது. ஸோ நம்ம கிரிக்கெட்டில் பார்த்தானா கண்டுபிடிக்கலாம், இல்லை டிவியில் ரிப்போர்ட் சொல்லுவாங்க வானிலை அறிக்கை அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படின்னதுங்கிறது வந்து காலநிலை. ஸோ காலநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன், ஒரு ஆவரேஜ் பிளேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆவரேஜ் அது. ஸோ ஒரு மந்த்து எப்படி இருக்குது, ஒரு வருஷத்தில் இத்தனை மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கிளைமேட். The average atmospheric condition are determined by measuring the weather climate elements for a long period of time, which is usually for 35 years. ஸோ அப்போ வானிலையை வந்து ஒரு 35 வருஷத்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆவரேஜாக, ஓகே, குத்துமதிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் என்னெல்லாம் கண்ட்ரோலிங் ஃபேக்டர் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் சன்ரைஸ், த லென்த் ஆஃப் டே டைம், ஆல்டிடியூட், distribution of land and water bodies, location and direction of mountain ranges, air pressure, wind, ocean current are the major factors of which affect the weather and climate region. ஸோ நீங்கள் நிறைய மரம் வளர்த்தாலும் அந்த இடம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. தண்ணி நிறைஞ்ச இடங்கள், டேம், மவுண்டன், இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும், ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு கிளைமேட்டை கொடுக்கும். The earth is a spherical in shape, so sun rays fall unevenly on the earth surface. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறனால பூமி இது என்ன பண்ணுது, சூரியனுடைய ஒளி கதிர் என்ன பண்ணுது, அன்இவனாக அங்கங்கே படம். ஒரு இடத்துல மேடை இருக்கும், ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும், ஒரு இடத்துல நல்ல வெயில் கொடுக்கும். இப்போ நார்த் போல் சவுத் போல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஐஸ் பார்ஸ் நிறையா இருக்குது இல்லையா, அங்கே எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன் இருக்குது. காரணம் அங்கே சன்லைட்டே உலாதனால அதெல்லாம் வந்து கூலாக இருக்குது. சன்லைட் உள்றக்கூடிய ஈக்குவேட்டர் ரீஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் இருக்குது. இப்போ ஆஃப்ரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் இருக்கும், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காரணம் ஒரு அன்இவனாக இருக்கிறனால, ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கிறனால. ஓகே, த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் மேக் ஏர் அண்ட் வாட்டர் மூவ் இன் கரண்ட். வார்ம் ஏர் ரைசஸ் அண்ட் கிரியேட் மோர் ஸ்பேஸ் ஃபார் ஏர் பெனித் வைல் கூல் ஏர் செட்டில் டவுன். எலமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். த டெம்பரேச்சர், rainfall, pressure, humidity and wind are the major element of weather and climate. என்னதெல்லாம் temperature, rainfall, pressure, humidity and wind. So first நம்ம temperature பார்க்குறோம். Temperature is one of the key elements of a weather and climate. Temperature வந்து என்னது, ஒரு key element. Okay, the earth and its atmosphere get heat from the sun through isolation. The degree of heat present in the air is termed as temperature. எவ்வளவு டிகிரி இருக்கு அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சர். ஓகே, temperature varies with time due to the changes in level of radiation. ஸோ அந்த சூரியன்லேருந்து வரும்போது அந்த ஒளி வந்து எப்படி படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் என்ன செய்யும், வேரி ஆகும். மத்தியானம் பார்த்தா பயங்கர வெயில் இருக்கும் இல்லையா. ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சோலார் ரேடியேஷன் இஸ் ரிசீவ்டு பை த எர்த் த்ரூ 3 mechanism.
radiation, conduction and convection. The Earth atmosphere is heated more by terrestrial radiation than isolation. Factor affecting the distribution of temperature: latitude, altitude, nature of land, ocean current, prevailing winds, slope, shelter, distance from sea. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ கடற்கரை பக்கம் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர்ந்த காற்றடிக்கும் இல்லையா? ஸோ ஓஷன் பக்கம், அதனால தான் சொல்கிறேன். நேச்சுரல் ஆஃப் லேண்டு, இது எல்லாமே என்னது அஃபெக்ட் ஆகுது. மெஷரிங் டெம்பரேச்சர்: த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் அட் given time is measured by the scale called Celsius, Fahrenheit இல்லைனா கெல்வின். இந்த 3 என்ன செய்கிறோம், நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து பண்ணலாம். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட் கோயிங் ரேடியேஷன் ஃப்ரம் 2 to 4 PM. அது 2 to 4 தான் வந்து ஹீட்டட் பை அவுட் கோயிங் அட்மாஸ்பியர். Mean temperature: the average of maximum and minimum temperature within 24 hours is called mean daily temperature. Okay, so 87 Fahrenheit இல்லைன்னா 73 Fahrenheit இருக்கும். Okay, average பார்த்தீங்கன்னா 88 degree Fahrenheit weather. Okay, annual range of temperature is difference between highest and lowest mean monthly temperature of a year. The distribution of temperature is shown by the means of isotherms. Isotherms are imaginary line which connect the same temperature of different places. So average ங்கிறது அதான். Okay, heat zones of earth: the fact that the earth is spherical in shape result in different parts of the earth getting heated differently. Basing on the heat received from the earth sun, the earth is divided into 3 heat zones. என்னெல்லாம் அப்படின்னா torrid zone. Okay, it is the region between Tropic of Cancer and Tropic of Capricorn. This region receives the direct rays of sun and gets maximum heat. இதான் torrid zone அப்படி சொல்கிறோம். ஓகே, டெம்பரேட் zone. டெம்பரேட் ஜோனுங்கிறது என்ன அப்படின்னா டாபிக் ஆஃப் கேன்சருக்கும் நார்த் ஹெமிஸ்பியருக்கும் இடையில இருக்குது. ஓகே, ஆர்டிக் சர்க்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ திஸ் zone gets slant rays of sun and angle of sun rays goes on decreasing towards the poles. ஸோ குறைஞ்சிக்கிட்டே போவோம். சவுத் போல் இல்லைன்னா நார்த் போல் அப்படின்னா அது குறைஞ்சிட்டே போவோம். Frigid zone: the frigid zone lies between the Arctic circle and North Pole and between Antarctic circle and the South Pole. This is region is also known as polar region அப்படி சொல்லுவோம். ஓகே, ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 134 டிகிரி Fahrenheit தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர். எங்கே அப்படின்னா கிரீன்லேண்ட், ராஞ்சி ஆஃப் டெத் வேலி அப்படின்னு சொல்லி கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் ஹையஸ்ட் வேர்ல்டுலே இது வரைக்கும் ரீட் பண்ணதில் இது வரைக்கும் அதான் ஹையஸ்ட்டு. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா -128 பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனில் இருக்கிற அண்டார்டிகா பகுதி. ஓகே, சரி, this is the heat zones of world. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகே, அந்த எல்லோ தான் வந்து அதை ரெட் கலர் தான் வந்து ஹாட் ஜோன்ஸ். ஓகே, கொஞ்சம் மீடியம் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன், ப்ளூ எல்லாமே வந்து ஃப்ரிஜிட் ஜோன்ஸ். ஓகே, ரெயின்ஃபால்ஸ். Rain is a liquid water in the form of droplets that have condensed from atmospheric water vapor and then become heavy enough to fall under gravity. So ஆவியாகி அந்த ஆவி வந்து கொஞ்சம் பெருசான உடனே அது பெரிய ட்ராப் ஆன உடனே அந்த கிராவிட்டி வெயிட் தாங்காமல் தான் கீழே வருது. அதான் வந்து ரெயின்ஃபால். ஓகே, the generally rainfall is high in the equatorial region and decrease gradually towards the poles. Rainfall is measured by rain gauge. ரெயின் கேஜ்னு ஒன்று இருக்குது, இந்த படத்தில் பார்த்தா தெரியும். ஸோ எத்தனை டிகிரி இன்றைக்கி எத்தனை சென்டிமீட்டர் ரெயின் பெஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அதை வச்சு விட்டோம்னா அதில் மழை டேரெக்டாக அதில் பெய்கிறத தான் வந்து இத்தனை சதுரடிக்கு இவ்வளோ பெஞ்சிருக்கு, அப்போ எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏர் ப்ரெஷர், அனிராய்டு பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதா ஏர் ப்ரெஷரை ரீட் பண்ணுறது. ஓகே, த ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் பை அ பேரோமீட்டர். த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் sea level is MB அப்படின்னு சொல்லுவாங்க, 1013.25 MB. At the earth surface the pressure is 1.0 kg per square meter. The variation in standard atmospheric pressure is found both horizontal and vertical. Based on the level of pressure it is categorized into low pressure and high pressure area. ஸோ நீங்கள் பூமிக்கு அடியில் போனீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், அங்கே மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதாவது தண்ணிக்குள்ளே கொஞ்சம் தூரத்துக்கு தான் நீச்சல் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈவன் ஆக்சிஜன் கொண்டுட்டு போனால் கூட ட்ராவல் பண்ண முடியாத இடங்கள்லாம் இருக்குது. ஓகே, in the case the wind from center of high pressure blows towards the surrounding low pressure area
low pressure system is marked as L and high pressure as H. Okay, so high pressure system is called anticyclones அப்படினு சொல்றோம். ஸோ பூமிக்கு மேலேயும் அதாவது தண்ணிக்குள்ள ப்ரெஷர் இருக்குது, அதே மாதிரி பூமிக்கு மேலே சைக்ளோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ப்ரெஷர்னால தான் ஃபார்ம் ஆகுது. லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இல்லையா, காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, காற்றழுத்த தாழ்வு நிலை. காற்றழுத்தங்கிறது வந்து ப்ரெஷர் தான் குறிக்குது இல்லையா, இப்போ காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லோ ப்ரெஷர் லீட்ஸ் டு cloudiness, wind and precipitation. Isobar is used to show the distribution of air pressure. Humans are not sensitive to small variation in air pressure, but the small variation is in pressure that do exist large determine the wind and storm patterns of the earth. The distribution of atmosphere pressure is controlled by altitude, atmospheric temperature, air circulation, earth rotation. இது எல்லாமே வந்து ப்ரெஷர்னால ஏற்படுது. ஹை ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட், ஹை ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 1083 தான் வந்து ஹை ப்ரெஷர் ரஷ்யாவில். லோ ப்ரெஷர் வந்து 870 MB. ஓகே, மெஷரிங் ஏர் ப்ரெஷர். மெட்ராலஜிஸ்ட் யூஸ்ட் barometer, aneroid barometer to measure the air pressure. Barograms are used to recording continuous variation in the atmospheric pressure. எதனால எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. Humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form in a particular time and place. Humidity அப்படின்னா அந்த நீர் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மழை வர்றதுக்கு உண்டான அந்த அறிகுறிகள் தான் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. So the level of humidity decreased towards poles from the equator. Humidity is expressed in different ways. Specific humidity is ratio of water vapor content of mixture to the total air content on the mass basis. It is the expression in grams of vapor per kilogram of air. Absolute humidity is the mass or weight of a water vapor present per unit volume of air. So ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏரில் இருக்கிறது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படி சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் யூஸ்வலி இன் கிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். எப்படி அதை மெஷர் பண்ணுறாங்க, ஒரு கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருக்கும். ரியாலிட்டி ஹியூமிடிட்டி இஸ் a ratio between actual amount of water vapor present in the air and maximum number of water vapor it can hold at a given temperature. It is expressed as percentage. ஓகே, ஸோ இதான் வந்து நீங்கள் கிரிக்கெட்டு இல்லைனா கார் ரேஸ், பைக் ரேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, விண்ட் ஃப்ளோ அதெல்லாம் காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஏர் இருக்கிறது தான். ஓகே, வேப்பர்ஸ் இருக்கிறது. ஜெனரல் வார்ம் ஏர் ஹோல்டு மோர் வாட்டர் வேப்பர் தென் த கோல்டு வாட்டர். When relatively humidity reaches 100%, the air gets saturated. In this condition, temperature is said to be a dew point, whether the cooling will condense the water vapor into a cloud and rain. Okay. Measure of humidity. Hygrometer is used to measure the humidity, which comprise wet and dry bulb plate side by side in a Stephenson ray screen. Wind. So horizontal movement of air is called wind. The vertical movement of air is said to be a air current. The wind move from high pressure to low pressure. Unlike other element, a wind is made up of series of gusts and eddies which can be felt or not seen. So the wind system are broadly categorized into three: platinary wind, seasonal wind, local wind. Platinary wind அப்படிங்கிறது ஒன் விச் ப்ளோ ஆல்மோஸ்ட் இன் த சேம் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர். எல்லா இயர்லையும் பண்ணுறது தான் பிளாட்டினரி விண்ட் அப்படி சொல்கிறோம். சீசனல் விண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு மட்டும் அது என்ன செய்யும், ஒரு ப்ளோ இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஜூலையில் வந்து அந்த விண்ட் அடிக்கும். லோக்கல் விண்ட்ஸ் ஆர் விண்ட் ப்ளோ ஓவர் ஏரியா ஒன்லி பர்டிகுலர் டே ஆர் டைம். அந்த பர்டிகுலர் டேயில் வந்து வீசிச்சுன்னா அதுனா லோக்கல் விண்ட் அப்படி சொல்கிறோம். ஓகே, Beaufort scale is a scale for measuring wind. It is based on the observation rather than accurate measurement. It is the most widely used system to measure wind period today. Measuring wind direction and speed. So anemometer இதான் யூஸ் பண்ணுறோம் நம்ம விண்டை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ metrograph or triple register is an instrument which records wind speed and direction and sunshine precipitation. It is also provide graphic representation. இப்போ நிறைய நீங்கள் வந்து புயல் காட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து மேலே அப்படி சுற்றிட்டு இருக்கிறத காட்டுவாங்க டிவியில் இல்லையா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.